ஹாய் ப்ரோ, வணக்கம். டெய்லி ஒரு ½ hour இல்லை ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணி பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பிளான் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒர்க் அவுட் பிளான் தானே, தாராளமாக கொடுத்துடலாம். ஹாய், வெல்கம் டு ஜென்மனம். இப்போ இவர் கேட்ட இதே மாதிரி கேள்விகளோட நிறைய பேர் டெய்லி அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு நாள் ஃபுல்லாக நிறைய ஒர்க் இருக்கும், ஈவினிங்கில் ஒரு 30 to 60 minutes ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஏதாவது ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஜாப், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்துட்டு ஈவினிங் ஒரு 30 minutes 40 minutes மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அது போதுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஹியூமன் பாடி இஸ் டிசைன்ட் ஃபார் மூமெண்ட். நம்ம ரெகுலராக ஏதோ ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாடிக்கு. தட்ஸ் ஹவு இட் இஸ் டிசைன்ட். பெரிய விஷயங்கள் நீங்கள் மெனக்காட வேணாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பக்கத்தில் தெருமுனையில் இருக்க கடைக்கு நீங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டு பேக் 2 கையில் பிடிச்சிட்டு அழகாக அந்த ஃபார்மர்ஸ் கேரி மாதிரி ஒரு சின்ன ஒர்க் அவுட்டை நீங்கள் உங்களோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கொண்டு வரலாம். பக்கத்தில் ஸ்கூல் இருந்தால் பிள்ளைங்களோட ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கிட்டா, ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் அடாப்ட் பண்ணி உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மூமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விஷயங்கள் நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணணும். நம்பர் 1 ஸ்லீப், நம்பர் 2 நியூட்ரிஷன், நம்பர் 3 மூமெண்ட், நம்பர் 4 ப்ரீத்திங் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். அதே மாதிரி தூக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. உங்களுடைய ரெக்கவரியாக இருக்கட்டும், உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே தூக்கத்தில் தான் நடக்கும். ஸோ சரியான தூக்கம் வித்தின் அந்த சர்க்காடியன் ரிதம் சொல்லுவாங்க, நைட்டில் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு நைட்டெல்லாம் மொபைல் பார்க்குறது, பெட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் பார்ப்பாங்க, நடுவில் தூக்கத்தில் எந்திரிச்சாலும் மொபைல் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பழக்கத்தால் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியை குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. 2வது நியூட்ரிஷன். நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் எந்த அளவில் இருக்கோ, உங்களுடைய பாடி வெயிட்டு, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அளவுகள் கரெக்டாக தேவையாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்ல நியூட்ரிஷியஸ் வேல்யூவான ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால பெருசாக எதுவும் ஆகிட போகிறதில்ல. பட் ரெகுலர் லைஃப்பில் நல்ல நியூட்ரிஷியஸ் ரிச் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு தேவையான கலரிஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். 3வது மூமெண்ட். மூமெண்ட் அப்படின்னா, நான் டெய்லி ஜிம் போய் பண்ணுறேன், என்னால் என் பாடியை கேப்பபிளாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் அ மித். ஜிம் போகிறது ஓகே, நல்ல விஷயம்தான். அதெல்லாம் தாண்டி மூமெண்ட் இருக்குது, HIIT ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் எடுத்துகிட்டு இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, அது இல்லாமல் நிறைய ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் கொடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் கொடுக்கலாம். ரன்னிங், சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பாடிக்கு அந்த மூமெண்ட்டு, ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மசில்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் ரொம்ப தூரம் அவங்களால நடக்கவோ இல்லை ரன் பண்ணவோ முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொடுக்கணும். 4வது பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ரீத்திங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ப்ரீத்திங் நல்ல கான்ஷியஸாக ரொம்ப நிதானமாக அழகாக நீங்கள் அந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வர சில வீடியோஸில் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல டெக்னிக்ஸு, ரொம்ப அவசரப்பட்டு மூச்சு விடாமல் நிதானமாக மைண்ட்ஃபுல்னஸோட அந்த ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீத்திங்கை கரெக்ட் பண்ணிட்டாலே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை போட்டு யோசிக்கிறது, இதுக்கடுத்து இப்படி பண்ணலாமா, அதுக்கடுத்து அப்படி பண்ணலாமா அப்படின்ற அந்த யோசனைலாம் இல்லாமல் இப்போது என்ன இருக்கோ அந்த நிதர்சனமான வாழ்க்கையில் நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ கற்றுக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 பில்லர்ஸை மறந்துடாதீங்க. ஸ்லீப், நியூட்ரிஷன்,
மூமெண்ட் அண்ட் ப்ரீத்திங் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.